மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் இந்திரகுமார் இணைந்திருக்கிறார். பேசலாம். விஜய்க்கு வக்கு இருந்தால் ஒரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தியோடையும் ஒரு மதிவதனியோடையும் போட்டி போட்டுட்டு அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாடம் நடத்தட்டும். வாடா மாப்பிள வாழைப்பழ தோப்புலன்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறானுங்க. கொள்கை என்னன்னு கேட்டா அறிவை பற்றி பேசுவதற்கு முதல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதே கேலண்டரை பார்த்து தானே ஏற்பாடு பண்றாங்க. இன்னைக்கு என்ன நாள், முகூர்த்த நாளா இல்லையா? ஆதவர்ஜுனா பேசினாரு, துரைமுருகனால எந்திரிச்சு நடக்க முடியுமான்னு கேட்டாரு. இது நாகரிகமா? 6 மாசத்துல தெரியும் யாரு ரவுடின்னு. இதுதான் நசுங்காத நாகரிகமா? சிவகாசி படத்துல பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு பாடம் நடத்தினாரு. இதுதான் நாகரிகமா? உங்க நாகரிகத்தை நீங்களே பனியூர் பங்களால வச்சு பூட்டிக்கிங்க. அண்ணவரார் வழிவிடு அண்ணவரார் வழிவிடுன்னு 28 சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பாட்டை போட்டு ஆள் திரட்டுறது அல்ல. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல மகிழ்ச்சி. சமீபத்துல திமுகவோட அறிவு திருவிழா நடந்தது. இதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள் பத்தி பேசியிருந்தாங்க. பல்வேறு தலைவர்களும் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. நீங்க கூட கலந்துக்கிட்டு பேசியிருந்தீங்க. ஆனா அந்த நிகழ்ச்சி முழுக்க தாவேக்காவை திட்டுறதுக்காக மட்டும்தான் நடந்த திருவிழா அப்படின்னும், இது ஒரு அவதூறு திருவிழா அப்படின்னும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 2 வாரங்கள் புத்தக திருவிழா. அதுல முதல் 2 நாட்கள் அந்த அறிவு திருவிழாவினுடைய ஒரு பகுதியாக, திருவிழா அப்படின்றது பல்வேறு நிகழ்வுகளை உள்ளடக்கியது என்ற அர்த்தத்துல 3 விஷயங்கள். அதுல இருவண்ண கொடிக்கு வயது 75 இருநாள் கருத்தரங்கம் 1, காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு நூல் வெளியீட்டு விழா 2, முற்போக்கு புத்தக கண்காட்சி 3. இந்த 3ம் சேர்ந்துதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுல அன்றைக்கு முதல் நிகழ்வாக காலத்து நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தக வெளியீட்டை தொடர்ந்து கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை அமர்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்னா 10 அமர்வுகள் 2 நாட்கள், சனி ஞாயிறு 2 நாட்கள் 10 அமர்வுகள் நடந்திருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் அந்த கருத்தரங்கத்துல உரையாற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கருத்தரங்கத்திற்கும் குறிப்பிட்ட தீம்ல யார் யார் பேசணுன்றதெல்லாம் டிசைட் பண்ணி நடந்திருக்கு. இதுல தாவேக்காவை பற்றிய விமர்சனம், தாவேக்காவை திட்டுவதற்காக இப்படியான ஒரு விழா அப்படின்னா, தாவேக்காவுக்கு முதல்ல ஏன் இந்த பதற்றம் வருது அப்படின்னா, இளைஞர்களை கதறு பதறு இவ்வளவுதானே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்க என்ன கட்சினா என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க, கொள்கைனா என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க. அதே போல ஒரு 2 நாள் கருத்தரங்கம்னா 2 நாளும் எல்லா அமர்வுகள்லையும் கைதட்டி ஆர்ப்பரிக்கின்ற அளவுக்கு கூட்டம் உற்சாகத்தோட கலந்துகிட்டு இருக்கே அப்படின்றதெல்லாம் தாவேக்காவிற்கு வழக்கம் போல பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனாலதான் திமுகவுடைய ஒரு முன்னெடுப்பை விமர்சிக்கிறது அப்படின்ற இடத்துக்கு அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். அந்த திமுக நடத்தின அந்த அறிவு திருவிழாவில் பேசப்பட்ட அந்த தலைப்புகள் இருக்கு இல்லையா, மாநில சுயாட்சி குறித்து பேசப்பட்டிருக்கிறது, தமிழ் மொழி காப்பு குறித்து பேசப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கு, தேர்தல் குறித்து பேசப்பட்டிருக்கு, அந்த கட்சி வளர்ந்த விதம் பற்றி பேசப்பட்டிருக்கிறது, கொள்கை அடிப்படைகள் பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலேயே கூட இந்த மாதிரி தற்குறிகள்னு சிலர் திட்டாதீங்க, அவங்களையும் அரசியல் படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்ற கருத்துக்கள் டாக்டர் எல்லன் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்குது. இவ்வளவும் சேர்ந்துதான் அந்த விழாவை தவிர, இவர் சொல்வது போல இவரை பார்த்து பதறியோ கதறியோ, இவரெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலேயே திமுக இந்த வேலைகளை தொடர்ந்து செய்ய தொடங்கிவிட்டது. திமுகவினுடைய இளைஞரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் கட்டமைப்பு பலத்திற்கு நிகரான பலம் கூட தாவேக்காவிடம் இல்லை அப்படின்றதா நிதர்சனம். திமுக முதல்ல மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகள் பொறுப்புல இருந்தாங்க. இப்ப மாநில அளவில் பொறுப்புல இருக்கிறாங்க. மாநில அளவுல யார் யாரு? இணை செயலாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, இணை செயலாளர்கள் 9 பேர் இருக்கிறாங்க. மாவட்ட அளவுல அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு அமைப்பாளர் கீழையும் 3 to 5 பேர் வரைக்கும் துணை அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே மாநகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு கீழே நகர அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள், அதற்கு கீழே ஒன்றிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள், அதற்கு கீழே வார்டு பகுதி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள், அதுக்கும் இன்னும் டீப்பா
வார்டு வாரியாக அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் அப்படின்னு நீங்க தினசரி கடந்த 2-3 மாதங்களாக வெளியாகி இருக்கக்கூடிய திமுகவுடைய அதிகாரப்பூர்வ இடாகிய முரசொலி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு நிர்வாகிகளுக்கு, ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலைகள் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கிறது. இவங்களை வெறுமென பொறுப்பு போடுறது மட்டும் இல்லாம நேரடியாக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினே உட்கார்ந்து அவங்க யார் யாரு என்னன்றதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி அதற்கு பிறகுதான் கட்சியில சேர்த்திருக்கிறாங்களே தவிர யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக எங்கிருந்தோ வந்துட்டாங்கன்றதுக்காக அவங்களுக்கு போஸ்டிங் போடல. அவங்களுக்கு இனாகிரேஷன் நடத்துறாங்க. அந்த தொண்டர்களுக்கெல்லாம், புதுசா சேர்ந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் மாவட்ட அளவுல, முதல்ல நகர அளவுல, ஒன்றிய அளவுல, பகுதி அளவுல, வார்டு அளவுலன்னு ஒவ்வொரு அங்கத்திலையும் பயிற்சி முகாம் நடத்துறாங்க. அந்த பயிற்சி முகாம்ல தான் அவங்களுக்கு அறிமுக கூட்டமே. புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துட்டா வழக்கமா தலைமை கழக பேச்சாளரை வச்சுதான் பேசுவாங்க. ஆனா இளம் பேச்சாளர்கள்னு ஒரு குரூப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. 17,000 பேர் விண்ணப்பம் போடுறாங்க. அதுல 100 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த 100 பேர் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல வேலை நடந்தது. ஆனால் 100 பேருக்கு மேல நல்ல பேச்சாளர்கள் வந்திருக்கிறாங்கன்னு நடுவர்கள் லிஸ்ட் கொடுக்குறோம். நானும் அதுல நடுவரா பங்கெடுத்துட்டு இருந்தேன். லிஸ்ட் கொடுத்த போது 150 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினே உட்கார்ந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறாரு. பார்த்து மிஸ்ட் அவுட் டேலண்ட்ஸ், யார் யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறாங்க, நல்லா பேசுறவங்க சில நேரங்கள்ல நடுவர்களுடைய அந்த நேரத்து முடிவால் விடுபட்டு இருப்பார்கள், அவங்கள தேர்ந்தெடுத்து 180 இருந்து 200 பேரா அது மாறிச்சு. 100 பேர் தேர்ந்தெடுக்கிறதா போனது. இளைஞரணி செயலாளருடைய நேரடி மேற்பார்வையில, உதயநிதி ஸ்டாலினுடைய மேற்பார்வையில அது 200 பேரா மாறிச்சு. அதற்கும் பிறகும் ஆர்வத்தோட மாவட்ட அமைப்பாளர்களோடையும் துணை அமைப்பாளர்களோடையும் தொடர்ந்து வந்து உரையாடி கூட்டுறதே இருந்தார்கள் என்ற அடிப்படையில இன்னும் பலர் அதில் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு 240 இளம் பேச்சாளர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. குறைந்தபட்ச தொகுதிக்கு ஒருத்தர் திமுகவின் இளைஞரணியினுடைய இளம் பேச்சாளராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த இளம் பேச்சாளரை கூட்டிட்டு போயிட்டு தலைமை கழகத்திலிருந்து ஒரு சிறப்பு பேச்சாளரை கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வச்சுதான் இந்த எல்லா இளைஞர்களுக்கும் கொள்கை வகுப்பு நடத்துறாங்க. இந்த கொள்கை வகுப்பு நடத்தி தான் அவங்கள கட்சிக்குள்ளேயே சேர்க்கிறாங்க. சமூக இதுல பயிற்சி கொடுக்குறாங்க. தேர்தலை எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொள்கை என்னன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. இடஒதுக்கீடு அடிப்படை என்ன, சமத்துவம், சமதர்மம்னா என்ன, சுயமரியாதைனா என்ன, இவ்வளவு வகுப்புகள் நடத்தப்பட்டு சேர்க்கிறாங்க. இப்படி கட்சியில சேர்ந்த நிர்வாகிகளை வச்சு கடந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகள்லையும் 234 கண்டன பொதுக்கூட்டங்கள். எதற்கு எதிராக? இந்தி திணிப்புக்கு எதிராக, தொகுதி மறுசீரமைப்பை கண்டித்து, நிதி பகிர்வில் பாரபட்சத்தை கண்டித்து, இந்த 3ஐயும் கண்டித்து 234 தொகுதியிலே இளைஞரணி சார்பாக கண்டன பொதுக்கூட்டங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இது மாவட்ட அமைப்பாளருக்கான பயிற்சி தானே தவிர பாக அளவுல, வார்டு அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு பயிற்சி கொடுக்கணுமே, அவங்களுக்கு கொள்கையை கொண்டு போய் சேர்க்க சொல்லி கொடுக்கணுமே. அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா 3000த்திற்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு பகுதியிலையும் தெருமுனை கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. யாரை வச்சு நடத்தி இருக்கிறாங்க? இந்த இளைஞரணி நிர்வாகிகளை வச்சு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை வச்சு, இளம் பேச்சாளர்களை பேச்சாளரை வச்சு, அந்த இளம் பேச்சாளரோட இவங்க வீடு வீடா போய் நோட்டீஸை கொடுத்து இந்த கூட்டத்துக்கு நீங்க வரணும், ஏன் வரணும்ன்றதை விளக்கி அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி அவங்கள அந்த தெருமுனையில் இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பேசி புரிய வச்சு இதை கொண்டு போய் சேர்க்கிற கொள்கை பரப்புரை வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய ஓவர் வியூவா தான் இந்த அறிவு திருவிழான்னு நடக்குது. இந்த அறிவு திருவிழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் திமுகவினுடைய நிர்வாகிகள், இளம் பேச்சாளர்கள், திமுக இளைஞரணியால் ஈர்க்கப்பட்டவர்கள், பார்வையாளர்களா கலந்துகிட்டாங்க. 9 மண்டலத்திலிருந்தும் அத்தனை பேர் 2 நாள் சிறையில வந்து தங்கி இவ்வளவு வேலைகள்லையும் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. நேரடியா அந்த கருத்துக்களை உள்வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. நீங்க அந்த ஃபுட்டேஜஸ் பாத்தீங்கன்னா தெரியும். நான் மேடையிலிருந்து நான் பார்த்தேன். மதிவதனி பேசுறாங்க. மதிவதனி பேசும்போது கீழே உட்காந்து இளம் பேச்சாளர்கள் இந்த மாதிரி ஒரு நோட் பேடை வச்சு நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஆலயம் என்ன அவர்கள் சொத்தான்ற தலைப்புல மதிவதனி பேசும்போது அதை நோட்ஸ் எடுக்கிறாங்க. அதற்கு அடுத்த அமர்வு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பொருளாதாரம் குறித்து, திராவிட பொருளாதாரம் குறித்து பேசுறாரு. சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வயது என்ன, ஆனா அவர் பேசுற தலைப்பு என்ன, இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன. ஆனா சூர்யா கிருஷ்ணமூர்த்தியை நீங்க 3 மணி நேரம் அந்த மேடையில நிப்பாட்டி வச்சாலும் அவர் திராவிட பொருளாதாரம் குறித்து வகுப்பெடுப்பார். 19 வயசுல திராவிட பொருளாதாரம்னு 3 மணி நேரம் உரை நிகழ்த்தியவர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி. விஜய்க்கு வக்கு இருந்தால் ஒரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தியோடையும் ஒரு மதிவதனியோடையும் போட்டி போட்டுட்டு அதற்கு பிறகு கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாடம் நடத்தட்டும். இவர்களுக்கு இணையான ஒரு ஆளை இவர்களால் தாவேக்காவில் காட்ட முடியுமா? வாடா மாப்பிள வாழைப்பழ தோப்புலன்னு பாட்டு பாடிட்டு இருக்கிறானுங்க. கொள்கை என்னன்னு கேட்டா வாழைப்பழ தோப்பில் வாலிபால் விளையாடுவது சமத்துவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொள்கைன்னு பேசுறாங்க. ஒரு கூட்டத்துல வந்து பேசுறாங்க, ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாங்க.
ஒரு இன்டர்வியூல இதை பேசுறாங்க. இப்படிப்பட்ட ஆளுங்க அறிவு திருவிழாவை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது? அறிவை பற்றி பேசுவதற்கு முதல்ல உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? ஏன் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி தோழரையும் தோழர் மதிவதனையும் நான் உதாரணம் காட்டுறேன் அப்படின்னா, அந்த மேடையில தங்கம் தென்னரசு இருக்கிறார், டாக்டர் எழிலன் இருக்கிறார், சிவசங்கர் இருக்கிறாரு, ஆராசா இருக்கிறாரு, கனிமொழி இருக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ பேர், திருச்சி சிவா இருக்கிறாங்க, இன்னும் திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேரும் ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கு தலைமை, அந்த தலைமை 2 நிமிஷம் தான் பேசினாங்க. இளைஞர்கள் அவ்வளவு பேரையும் பேச வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள் அந்த மூத்தவர்கள். இதுதான் பயிற்சி பெற்ற கொள்கை தெளிவு மிக்க இளைஞர்களை முன்னிறுத்துவது. இந்த உரைகளை கேட்பவர்கள் அத்தனை பேர் நோட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, இளம் பேச்சாளர். அவங்க அடுத்தடுத்த கூட்டங்கள்ல பயன்படுத்த போறாங்க, தொடர்ந்து பேச போறாங்க. அந்த புத்தகம் வெளியிட்டாங்களே, காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக 75ன்னு தொகுத்த புத்தகம். அந்த புத்தகத்தை தொகுத்த குழுவை நீங்க எடுத்து பாருங்க, அவ்வளவு பேரும் இளைஞர்கள். அன்பகம் செந்தில் அதுல இருக்கிறாரு, சுகுணா திவாகர், அது மூத்த ஊடகவியலாளர், சுகுணா திவாகர் அதுல இருக்கிறாரு, நீரை மகேந்திரன் இருக்கிறாரு, பன்னீர் பெருமாள் இருக்கிறாரு, கௌதம்ராஜ் இருக்கிறாரு, பிரகாஷ் இருக்கிறாரு. இவங்க எல்லாம் இளைஞர்கள். இவ்வளவு இளைஞர்கள் சேர்ந்து, ஜெயபிரகாஷ் இருக்கிறாரு, இப்படி இவ்வளவு இளைஞர்கள் சேர்ந்து அந்த வேலை உழைப்பை செலுத்தி 1500 பக்க புத்தகத்தை கம்பைல் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு உழைப்பை செலுத்தி வெளியான அந்த புத்தகத்தை வெளியாகி 3 நாட்கள் தான் ஆகுது. இதற்குள்ளாக 6315 பிரதிகள் விற்று தீர்ந்து 2வது அச்சுக்கு இப்போது அந்த புத்தகம் நடந்துருச்சு. இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இணையாக இன்னொரு விஷயத்த தாவேக்கால செஞ்சிருக்கேன்னு அவங்களால காட்ட முடியுமா? என்ன அர்த்தத்துல நீ சவால் விடுற? இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, நீங்க சுப்பிரமணியபுரம் படம் பார்த்திருக்கீங்களா? அதுல கஞ்சா கருப்பு, அப்புறம் இன்னும் 2 பேரு, ஒரு வீடு பூட்டி இருக்கும். வீடு பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இவங்க அந்த வீட்டு வாசல்ல போய், ஏய் இவனே கதவை துறடா பார்ப்போம், டி மாப்பிள்ள கதவு பூட்டி இருக்குடா, வாடா போயிடலாம்டா. என்னது கதவு பூட்டி இருக்கா, கதவு திறந்துருக்கா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு வீட்டு முன்னாடி வித்து சவுடால் விட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி. அல்லது இவங்களை எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, சமூக வலைதளத்துல ரொம்ப பிரபலமான காணொலி, வேணா பிலிப்ஸே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சண்டை போடத்தான் இவர்கள் லாயக்கே தவிர, கொள்கை ரீதியா நீ புது கட்சி தானே, நீ தானே இதெல்லாம் செஞ்சிருக்கணும். திமுகல ஒவ்வொரு தொகுதிக்கும் இளைஞரணி சார்பா நூலகம் திறந்திருக்கிறாங்க. அந்த நூலகத்துல டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு பயிற்சி பெறும் புத்தகங்கள், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான புத்தகங்கள், படிக்கிறதுக்கு தேவையான வசதிகள், ஏர் கண்டிஷனிங் ஃபெசிலிட்டியோட 24/7 அதை பயன்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற வகையில அந்த மாவட்ட அமைப்பாளர்களோட அந்த வாசகர்கள் தொடர்புல இருக்கிறாங்க. எனக்கு பர்சனலா கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் தேர்வானவர் எப்படி தேர்வானீங்கன்னு கேட்டபோது, நான் இளைஞரணி உருவாக்குன அந்த நூலகத்தில் படித்தேன், பயனடைந்தேன், இன்றைக்கு நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல செலக்ட் ஆயிருக்கேன்னு என்னிடம் நேரடி சாட்சியங்கள் இருக்கிறார்கள். இவர்களிடம் அப்படி ஏதாவது ஒரு அறிவு செயல்பாடு இருக்கிறதா? திமுக பெரிய கட்சி, ஆலமரம் போன்ற கட்சி, அந்த கட்சி இவ்வளவு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லையே. எலெக்ஷன் போது எதுக்கு கொள்கை பேசணும்? ஆனா பேசுறாங்கல்ல, இந்த பேசுறதற்கான உத்வேகம் திமுகவுக்கு தானே இருக்கு, உனக்கு இல்ல இல்ல. எந்த மேடையிலையாவது பெரியாரும் பெண்ணியமும் ஒரு 10 நிமிஷம் விஜய் பேசுவாரா? 3 நிமிஷத்துக்கு மேல அவருக்கு கரண்ட் அஃபேர்ஸே பேச தெரியாது. அவர் எப்படி இந்த கொள்கை அரசியல், வரலாற்று அரசியல்? அப்போ இதிலெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் இவர் இன்னைக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, கொள்கை தெளிவு கொடுக்குறாங்க. அப்ப தனக்கு வர வேண்டிய வாக்குகள் வராம போயிருமோன்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த அறிக்கையை பார்க்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இருக்கு, இவ்வளவு கொள்கை ரீதியான ஒரு கட்சி, 53 ஆண்டுகளா இருக்கக்கூடிய கட்சியை அழிக்கிறதுக்காக உருவான ஒரு பக்கா மாஸ் கட்சி தான் தாவேக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? பக்கா மாஸ் கட்சி, அந்த அறிக்கையை பார்த்தேன். அதுல அவரே எழுதிக்கிறாரு, உங்களை அழிப்பதற்காக பக்கா மாஸ் கட்சி ஒன்று உருவாகி வந்திருக்கிறது அப்படின்னு. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, தனக்குத்தானே எப்படி ஒருத்தன் இப்படி ஒரு பட்டத்தை சூட்டிக்கிட முடியும்? 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக்க போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதை கண்டு நாள்தோறும் நாக்குளறி உளரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியும்? நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியும்? நீ என்ன சொன்ன? ஒரு உதாரணம், நெற்பயிர்கள்னு ஒரு பிரச்சனை, அது முளைச்சிருச்சுன்ற பிரச்சனை. எந்த ஊர்ல முளைச்சது, ஏன் முளைச்சது, எவ்வளவு முளைச்சது, பாதிப்பு எவ்வளவு, இதுக்கு தீர்வு என்ன? இதுதானே அறிக்கையில வர வேண்டியது. இது எதுவுமே அந்த அறிக்கையில இருக்காது. நெற்பயிர்கள் முளைச்சு போச்சு, எங்க முளைச்சது தெரியாது, எப்படி முளைச்சது தெரியாது, அரசு என்ன முயற்சி எடுத்தது தெரியாது, என்ன எடுக்க போகுது தெரியாது. இது எதுவுமே தெரியாம முட்டாள்தனமாக ஏதோ ஒரு அறிக்கையை கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தது தானே தவிர வேற எதுவும் இல்லை. எஸ்ஐஆர் பத்தி ஒரு அறிக்கை வந்துச்சு. எஸ்ஐஆரை பத்தின அறிக்கையில அவர் ஒரு அற்புதமான பாயிண்ட், என்ன பாயிண்ட்னா, நாமினேஷன் லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு
எலக்ட்ரல் ரோல்ல ஆள் சேர்க்க கூடாதுன்னு. நாமினேஷன் லாஸ்ட் டேட்ன்றது வந்து தேர்தலுக்கு 15 நாள் முன்னாடி. தேர்தலுக்கு 15 நாள் முன்னாடிலாம் யாரையுமே பட்டியலில் சேர்க்கிறதே கிடையாது. இல்லாத ஒரு பிரச்சனையை செய்யாதான்னு கண்டனம் தெரிவிக்கிறார். இது என்ன மாதிரியான லாஜிக்? அப்ப அறிவுக்கு புறம்பான எந்த விதத்திலும் ஒவ்வாத வகையான கண்டனங்களையும் அறிக்கைகளையும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு திமுக பேசுவது புரியவில்லை அப்படின்றதானே தவிர இவங்க என்ன பேசுறாங்க திமுகவுக்கு புரியுது? இவங்க தான் பேசவே இல்லையே. இவங்க செய்தது படுகொலை தானே. பக்கா மாஸ் கட்சி அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி இருக்குன்னா இதுவும் கிட்டத்தட்ட சினிமா பாணியிலான பில்டப் தான். ஏய் இப்ப பாடுறா எங்க அண்ணன் சட்டையை கிழிப்பான் பாடுறா அப்படின்னோடனே அந்த பையன் பசங்க படத்துல பாக்கெட்டை டர்ன்னு கிழிப்பான். பாக்கெட்ல இருந்து செதறும் சில்ற. டேய் கீழே விழுந்த காசை எங்க அண்ணன் எடுப்பான்னு நினைக்கிறியா? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாதுரா அப்படின்பா. அவன் ஐயோ சில்லற காசு போச்சு வாங்கி திங்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு முடிச்சுக்கிட்டு நிற்பான்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான பில்டப்பை தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர உருப்படியா ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்க. அந்த மேடையில பேசுறாங்கல்ல, அத்தனை பேர் பேசுனாங்கல்ல, இவர் பேசுன இந்த கருத்து அவதூறு, மறுப்பு தெரிவி. ஏன் தெரிவிக்க முடியல? ஏன்னா கேட்கறதே கிடையாது. இது ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வந்து பேசுபொருளா இருக்கணும்ன்ற அடிப்படையில இந்த அறிவு திருவிழா விமர்சிச்சிருக்கிறாங்களே தவிர இதற்குள்ள உள்ளடக்கமாக கண்டென்ட்டாக ஒண்ணுமே இல்லை. அப்புறம் என்ன பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டலாகாது, நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்கிறது அப்படின்னு. நாடே இன்றைக்கு என்ன சூழல்ல இன்றைக்கு இருக்கிறது? எஸ்ஐஆர் மாதிரியான ஒரு சிறப்பு தீவிர திருத்தம்ன்ற பெயர்ல நடக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் மோசடி அரங்கேற்றுகின்ற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப திமுக அந்த அறிவு திருவிழாவை நடத்தி அந்த வேலையை கண்டுக்கிடாம விட்டாங்களா? கிடையாது. நேத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அது குறித்து வீடியோ பேசி இருக்கிறார். அதற்கு முன்பு இந்த அறிவு திருவிழா 2வது நாள் கருத்தரங்கத்துல உதயநிதி ஸ்டாலின் அந்த கருத்தை எஸ்ஐஆர் பற்றிய கருத்துக்களை பேசி இருக்கிறார். அதற்கு ஒரு வாரம் முன்னாடி எஸ்ஐஆர் தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இவ்வளவு பேரையும் கூட்டி எஸ்ஐஆரை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு ஒரு கிளாஸ் நடத்தி, அந்த கிளாஸை யார் நடத்துறா? நாடாளுமன்ற உறுப்பினர் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ நடத்துறாரு. அவர் தான் வந்து ரிட் பெட்டிஷனை வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்கிறார் எஸ்ஐஆர் வழக்குல. அவர் வந்து கிளாஸ் நடத்துறாரு. இது ஒரு கிளாஸ் இல்லை, இது 2வது கிளாஸ். முதல் வகுப்பு ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில். இது 2வது வகுப்பு. இந்த வகுப்பில் பயின்று போன மாவட்ட அமைப்பாளர்கள், செயலாளர்கள் எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்துல கூட்டம் நடத்துறாங்க. பாக முகவர்களை கூட்டி வச்சு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல எப்படி இதை எதிர்கொள்வதுன்னு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. இளைஞரணி சார்பா பாக முகவர் ஒருத்தரை நியமிச்சு, யாருக்கு? BLA 2க்கு அசிஸ்ட் பண்றதுக்காக இளைஞரணி பாகமுகவர் ஒருத்தர் இருக்கிறாரு. மகளிர் அணியில இருந்து ஒரு பாகமுகவர் இருக்கிறாங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்கிறாங்க. இவ்வளவு பேர் வச்சு இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ்ல தவறு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக திமுக இந்த வேலையை செய்து ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ப்ராசஸை நீதிமன்றம் தடை செய்யலை இப்போ வரைக்கும். அப்ப இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு வேலை திட்டம் இருக்குல்ல, அந்த வேலை திட்டத்தோட வேலை செய்யறாங்க. தாவேக்காவில் இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்னு ஒரு 10 பேர் இந்த வேலையை செஞ்சதா யாராவது கைது சொல்லுங்க. திமுகல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டம் நடத்துறாங்க, வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க. அந்தந்த மாவட்ட அமைப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் பேஜஸ்ல வீடியோஸ் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்காங்க, எப்படிலாம் அந்த எனிமரேஷனை பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க, எப்படி BLOவுக்கு அசிஸ்ட் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துருக்காங்க. உன் கட்சியில் என்ன நடந்திருக்குது? மாவட்ட செயலாளருக்காவது எஸ்ஐஆர் குறித்து கூட்டம் நடத்தி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கா? எதுவுமே சொல்லித்தரல. எஸ்ஐஆரை பற்றி எந்த விதமான அறிவும் இவர்களுக்கு கிடையாது. இதுல இத்தனைக்கும் இவங்களுடைய வாக்காளர்கள் இவங்க சொல்லிக்கிற ஜென்சி 2K கிட்ஸ் தான் இதுல டார்கெட்டே. 2005க்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ந்தவர்கள் யாரு? ஜென்சி கிட்ஸும் 90s கிட்ஸும் தான். இந்த 90s கிட்ஸும் ஜென்சி கிட்ஸும் தானே உன் வாக்காளர்னு சொல்ற. அவனுக்கு தான் இன்னைக்கு ஆப்பே இறக்கி இருக்கிறானுங்க. நீ எந்த விதமான சலனமும் இல்லாம பங்களாவை உட்காந்து படுத்து தூங்கிட்டு இந்த அறிக்கை யார் பேர்லங்க வந்திருக்கு? ட்வீட் போட்டிருக்கிறாங்க. TVK விஜய் HQ அப்படின்ற பேர்ல ட்வீட் போட்டிருக்கிறாங்க. இது அறிக்கையா? ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டுட்டு இதை பெரிய அரசியல் முன்னெடுப்பு போல சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திடம் எந்த அதிகாரமும் இல்லை. இல்லாத அதிகாரத்தை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அர்த்தமற்ற வாதமா? யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல யூனியன் லிஸ்ட்ல தான் சென்சஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 2வது சர்வே தொடர்பான ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த சர்வே தொடர்பான ஆக்டை தான் அன்புமணி ராமதாஸ் கோட் பண்றாரு. அந்த சர்வே தொடர்பான ஆக்ட்ல ரொம்ப தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாட் எவர் கான்ஃபர்டு டு த யூனியன் அண்டர் த லிஸ்ட் 1 ஷால் நாட் பி எக்ஸசைஸ்டு பை திஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க.
யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய சென்சஸை எடுப்பதற்கு இந்த சர்வேயர்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்றது அதிலேயே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப படிக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு, வாயை மூடிக்கிட்டு, மூக்கை அடைச்சிக்கிட்டு இருந்தா செத்துதான் போகுமே தவிர அறிவு வளராது. அப்புறம் ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தமிழ் என்றும், அது அதிகார பதவிகளுக்கு வந்த பிறகு அரசியல் சாசன கட்டுப்பாடுகளும். ஆமா, ஆட்சியில் இருக்கிற போது அரசியல் சாசன கட்டுப்பாடுகள் அதிகமாக பொருந்தும். ஏன்னா அரசு அமைப்பின் ஒரு பகுதியாக அந்த கட்சி மாறுகிறது. ஆட்சியில் இல்லாத போது அந்த அரசியலமைப்பு கட்டுப்பாடுகள் கிடையாது. அதனால யாருக்கு எந்த அழுத்தம் வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். ஆனால் அந்த அழுத்தத்தை செயல்படுத்துகின்ற இடத்திற்கு வந்ததற்கு பிறகு அதற்கு உரிய வழிவகைகளை தேர்வு செய்திருக்கிறார்களா? நீட்டா கேஸ் நடத்துறாங்க, கவர்னர்கிட்ட பெட்டிஷனை வச்சிருக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை அனுப்புறாங்க, குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க, நாடாளுமன்றத்தில் அதை ரைஸ் பண்றாங்க, கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. இவ்வளவு பண்ணதற்கு பிறகும் அசைந்து கொடுக்காத ஒன்றிய அரசாங்கத்தை நீங்க கண்டிப்பீங்களா? இவ்வளவு வேலைகள் செய்த மாநில அரசாங்கத்தை கண்டிப்பீங்களா? இதுல ஒரு பாயிண்ட பாருங்க. ஆலய நுழைவு போராட்டம்னு நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஆலய நுழைவு போராட்டம் நடக்கும்போது ஒரு 3-4 வருஷமா ஒரு போராட்டம் நடக்குது. ஒன்றும் இல்லையா, அம்பேத்கர் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தை அதற்கு பிறகு அவர் கைவிட்டு விட்டார். அதற்கு பிறகுதான் அவர் இந்த மதத்தை சீர்திருத்த வழியே கிடையாது, நான் புத்த மதத்திற்கு போகிறேன்ற முடிவுகளை எல்லாம் எடுக்கிறாரு. அந்த ஆலய நுழைவு போராட்டத்தை அவர் கையில் எடுத்ததற்கு இன்ஸ்பிரேஷனே தந்தை பெரியார் தான். அதை தன்னுடைய கடிதத்திலேயே எழுதி இருக்கிறார் அம்பேத்கர். அந்த ஆலய நுழைவு போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் நடக்குது. 3 வருஷமா ஆலய நுழைவு சக்சஸ் ஆகல. இப்ப அம்பேத்கர்கிட்ட போய் 3 வருஷமா போராடி என்ன கிழிச்ச நீ, எங்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போக முடிஞ்சதா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா அவனை நீங்க தற்குறின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க? அறிவு கெட்டவனேன்னு திட்டாம வேற என்னன்னு சொல்லி திட்டுவீங்க. இதை தானே நாம சொல்றோம். இன்னொன்னு, பெரியார் போன்ற அண்ணா போன்றவர்களினுடைய கொள்கைகளிலிருந்து மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்க நினைவுபடுத்துங்க. பெரியாரின் கொள்கை என்ன நினைவு ஊட்டுக. அதான் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு முன்னாடி பூஜை செஞ்சு நினைவூட்டிட்டு தானே சார் இருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்றதே கேலண்டரை பார்த்து தானே ஏற்பாடு பண்றாங்க. இன்னைக்கு என்ன நாள், முகூர்த்த நாளா இல்லையா, இன்றைக்கு சுப முகூர்த்த தினமா இல்லையா, ராகு காலம் என்ன, சனி பயிற்சி என்ன, இவ்வளவையும் பார்த்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒருத்தர் என்ன சொல்றாரு? திமுக பெரியாரின் கொள்கைகளை மறந்து விட்டது, அண்ணாவின் வழியை மறந்து விட்டது. அந்த மேடையில நடுநாயகமா சேர போட்டு ராஜா கணக்கா உட்கார்றதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லா அதிகாரம் இருக்கா இல்லையா? அவர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. சென்ட்ரல் ஸ்டேஜ்ல சேர போட்டு உட்கார்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? ஆனா ஓரமா உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை மொத்தமா கவனிக்கிறாரு. ஏன் கவனிக்கிறாரு? உன்னுடைய மேடைகள்ல உனக்கு துதிபாடுவது போலத்தான் அந்த மேடைகளில் துதிபாடினார்களா? எல்லா வகையான கருத்துக்களும் அந்த மேடையில் பேசப்பட்டிருக்கிறது. எல்லா தரப்பு கருத்துக்களும் அந்த மேடையில் பேசப்பட்டிருக்கிறது. தீவிர இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்டுகள் அதுல பேசி இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டுகள் இதுல பேசி இருக்கிறாங்க, திராவிட இயக்க தலைவர்கள் இதுல பேசி இருக்கிறாங்க, அம்பேத்கரியவாதிகள் அந்த நூலுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கிறாங்க. எல்லாருடைய கருத்துக்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. உன்னுடைய கட்சியில அப்படி ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா? பெரியாரை பத்தி நீங்க பேசுங்க, அண்ணாவை பத்தி நீங்க பேசுங்க. இவங்க கட்சியினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அவர் என்ன சொல்றாரு? காமராஜரை பொய் சொல்லி தோக்கடிச்சிட்டாங்க. யார் தோக்கடிச்சா சொல்லு? காமராஜரை பொய் சொல்லி தோக்கடிச்சிட்டாங்கன்றாருல, யாரோ ஒருத்தர் தோக்கடிச்சிருக்காரு. யாரு பொய் சொன்னது? யாரு? காமராஜர் தோற்றது 1967, ஜெயித்தது பேரறிஞர் அண்ணா. அப்ப அண்ணா பொய் சொல்லி காமராஜரை தோக்கடிச்சிட்டாருன்னு சொல்றியா? தமிழர்கள் உணர்வெழுச்சியோடு காங்கிரஸால் இந்தி திணிப்பை தடுக்க முடியாது, காங்கிரஸால் தமிழ் மொழிக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது, காங்கிரஸால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க முடியாது, காங்கிரஸ் ஒன்றிய மாநிலம் இரண்டிலும் ஆட்சியில் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டீல் பிளான்ட் வாங்கி கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர முடியாது, கொண்டு வந்த திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த நிதி பெற்றுக் கொடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் செய்யறதுக்கு திமுக காரணம் திக காரணம் போராட்டம் நடத்த வேண்டி இருக்கின்ற ஒரு புறச்சூழல்ல காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார், பேரறிஞர் அண்ணா ஆட்சி பொறுப்பு கேட்டார். அண்ணா பொய் சொல்லி காமராஜரை தோற்கடித்தார்னு ஆதவர்ஜனா பேசி இருக்கிறார். எங்க ஓ கண்ணு முன்னாடியே ஓ மேடையிலேயே பேசி இருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை? இதுல அவரை திமுக தான் அனுப்பி வச்சதுன்னு அவங்க மச்சான் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன பதில்? இப்படி எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாமல் இவர்கள் எழுதி இருக்கக்கூடிய இந்த அறிக்கை என்பது எப்படியாவது சமூக வலைதளத்துல பாக்குறாங்க. கடந்த 2 மாசமா தாவேக்காவை பத்தியே செய்தி வந்துகிட்டு இருக்கு. திட்டியோ விமர்சித்தோ ஏதோ ஒரு வகையில தன்னை பற்றியே செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஒரு 2 நாளா திமுக மீது விமர்சன பார்வை கொண்டவர்கள் கூட நீங்க பேஸ்புக்ல திமுகவை விமர்சிக்கின்ற ஐடிக்கள்னு நீங்க லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 1000 ஐடிக்கள் வரும். அந்த 1000 பேர் இந்த அறிவு திருவிழாவை பாராட்டி போஸ்ட் போடுறாங்க.
அந்த 1000 பேர் இந்த அறிவு திருவிழாவினுடைய ஏதோ ஒரு வீடியோ கிளிப்பிங்க ஷேர் பண்றாங்க. அந்த 1000 பேர் இந்த அறிவு திருவிழால ஏதோ ஒரு இடத்துல பங்கேற்பாளராக தங்களை மாத்தி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்மை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்ல, நம்ம எப்படியாவது லைம்லைட்டுக்கு வரணும். அப்ப என்ன செய்யலாம்? அறிவு திருவிழா விமர்சிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டோம்னா இனிமேல் நம்மளை பத்தி பேசுவானுங்களே தவிர அறிவு திருவிழா பத்தி பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுதி போட்டிருக்கிறாங்களே தவிர இதுல வேற எந்த நல்ல நோக்கமும் இருப்பது போல தெரியல. அதே மாதிரி அதுல வந்து ஒரு வார்த்தை ஒண்ணு பயன்படுத்தி இருந்தாங்க தோழர், என்னன்னா நசுங்காத நாகரீகத்தோட தான் நாங்க வந்து திமுகவை விமர்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எந்த மாதிரியான நாகரீகம்? எனக்கு புரியல சீரியஸா. அது அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசி கொக்கரிக்கின்றனர். உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை. மாறாக மிக லேசான விமர்சனங்களைத்தான் வைத்தோம். அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வைத்தோம். நாகரிகமா இவர் வந்து விமர்சிச்சாராம். இது அங்கிள்னு சொன்னது நாகரிகம்னு இவர் கருதுறாரா? இந்த நசுங்காத நாகரிகம் ஆதவர்ஜுனா பேசினாரு, துரைமுருகனால எந்திரிச்சு நடக்க முடியுமான்னு கேட்டாரு. இது நாகரிகமா? துரைமுருகன் வயதானவர். தமிழ்நாட்டின் இந்தியாவின் எத்தனையோ அரசியல்வாதிகள் முதிர்ந்த நிலையிலும் தங்களுடைய அரசியல் பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார்கள். மன்மோகன் சிங் சமீபத்தில் மறைந்தார். அவர் மறைவதற்கு கொஞ்ச காலம் முன்னாடியில இருந்து ஒரு வீல் சேர்ல தான் ஆப்ரேட் பண்ண முடிந்தது. முக்கியமான மசோதாக்களின் மீது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு நடக்கும் போதெல்லாம் தள்ளாத வயதிலும் அவர் வீல் சேரோடு வந்து உட்கார்ந்து வாக்களிப்பார், பேசுவார். அவர் உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் தான், நீண்ட தூரம் நடக்க முடியாத காலகட்டத்தில் தான், அதிர்ந்த ஒரு சொல் பேச முடியாத காலகட்டத்தில் தான் வரலாறு உங்களை மன்னிக்காது என்று மோடியை பார்த்து டிமானிட்டைசேஷன் போது எச்சரித்து விட்டு போனார். இதெல்லாம் தள்ளாதவர்கள், நடக்க முடியாதவர்கள் சொன்ன விமர்சனம் தானே. ஸ்டீபன் ஹாக்கிங்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு பேச வராது, அவருக்கு எழுத வராது, அவருக்கு கண்களாலோ கையாலோ கால்களாலோ சைகை காட்ட முடியாது, எழுந்து நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது. அவர் ஒரு பொசிஷன்ல இருத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் செயல்பட்டார். உலகின் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார். அவரை பார்த்து எந்திரிச்சு நிற்க முடியுமா ஒன்னாலன்னு கேட்கறது அறிவு கட்டத்தனம் தானே. துரைமுருகன் வயது முதிர்ந்திருக்கிறது. இன்னைக்கும் சட்டப்பேரவையில் அவர் பேசினார் அப்படின்னா அவ்வளவு எதிர்கட்சி உறுப்பினர்களும் பொதுவா வந்து கொஸ்டின் அவர்ல வந்து என்ன கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதற்கு துணை கேள்வி கேட்கலாமே தவிர வேறு புது கேள்வி கேட்கக்கூடாது. ஆனா துரைமுருகன் வந்தாரு அப்படின்னா எல்லா உறுப்பினர்களும் புது கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவருக்கு தமிழ்நாட்டின் எல்லா நதிகளை பற்றியும் தெரியும், எல்லா டேமை பத்தியும் தெரியும், எல்லா பாசனத்தை பத்தியும் தெரியும்ன்ற ஒரு சிந்தனையோட அந்த கேள்விகளை கேட்கிறாங்க. இன்னைக்கும் துரைமுருகன் பத்திரிகையாளர்களை சந்திப்பதுல எந்த தடையும் காட்டினது கிடையாது. தைரியமாக துணிச்சலாக எல்லா கேள்விகளையும் பத்திரிகையாளர் சந்திப்பில் எதிர்கொள்றாரு. உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படி ஒரு பிரஸ் மீட் நடத்துறதுக்கு தயாரா? உன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியலை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? ஏதாவது வரலாறு தெரியுமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லைல்ல. அப்ப நசுங்காத நாகரிகம் 6 மாசத்துல தெரியும் யாரு ரவுடின்னு. இதுதான் நசுங்காத நாகரிகமா? செந்தில் பாலாஜியை பார்த்து சவால் விட்டியே, இதுக்கு பேரு நசுங்காத நாகரிகமா? முடிஞ்சா என் தலைவனை தொட்டுப்பார் அப்படின்னு சவால் விட்டியே, இதுக்கு பேரு நசுங்காத நாகரிகமா? நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு தாவேகாவிற்கு என்ன அருகதை இருக்கிறது? வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு தாவேகாவிலிருந்து திமுகவுக்கு போய் சேர்ந்தாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் கட்சியிலிருந்து எவ்வளவோ பேர் கட்சி மாறி இருக்கிறார்கள். ஆனா கட்சி மாறிட்டாங்கன்றது ஒரு காரணத்திற்காக வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து ஐடிஸை இறக்கி விட்டு தினமும் வைஷ்ணவிக்கு எதிராக ஏதோ ஒரு அசிங்கமான புகைப்படத்தை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்களே, இதுதான் நாகரிகமா? இன்னும் ஒன்னும் இல்ல, டிஎன்ட்ரால் மீடியா அப்படின்னு சேகுவேரா ஒரு தோழர் வந்து சேனல் நடத்துறாரு. அவரை பற்றியும் அவருடைய டீமை பற்றியும் உங்களுடைய நிறுவனங்களை சேர்ந்தவர்களும் உங்களுடைய ஆதரவு ஐடிக்களும் போடுற புகைப்படங்களும் எழுதுற பதிவுகளும் எந்த வகையிலாவது நாகரிகத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறதா? எல்லா அசிங்கமான ஐடிக்களையும் நடத்துபவர்களாக தாவேகாரர்கள் இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லை, நீங்க ஃபேஸ்புக்ல வந்து இன்னைக்கு டிஎம்கே ட்ரால் பண்ற சேனல்ஸும் பிஜேபி தாவேகாவை உயர்த்தி பேசுகின்ற சேனல்ஸும் சில சேனல்ஸ் இருக்குது. நான் அந்த லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சு அந்த சேனல் இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இயங்குச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சுதா, லதா, ஓவியா அப்படின்னு ஃபேக் ஐடிஸ் இல்ல, ஆபாச படங்களை பகிர்ந்து ஆட்களை திரட்டி வைத்திருந்த ஐடிக்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த பெயரில் மாற்றப்பட்டு உங்களால் இயக்கப்படுகிறது. ஆதாரத்தோட நான் பேசுறேன். நாகரிகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? சிடிஆர் நிர்மல்குமார் மாதிரி ஒருத்தரெல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க நாகரிகத்தை பத்தி பேசலாமா? ஆதவர்ஜுனா மாதிரி ஒருத்தரை கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க நாகரிகத்தை பத்தி பேசலாமா? ரவுட்டு மாதிரியான நிறுவனத்தை எல்லாம் உங்களுடைய பினாமியா வச்சுக்கிட்டு நீங்க நாகரிகத்தை பத்தி பேசலாமா? இதெல்லாம் உங்களுக்கே வாய் கூசலையா? நாகரிகம்ன்றது என்ன?
அப்ப நாகரிகம்னு இவர் எதை சொல்ல வர்றாரு? இந்த சிவகாசி படத்துல வந்து பொண்ணுனா எப்படி இருக்கணும்னு பாடம் நடத்தினாரு, இதுதான் நாகரிகமா? பெண்கள் பாதுகாப்பு அது எந்த விதத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த சினிமாக்காரர்கள் தானே. இந்த வசனங்களை எல்லாம் இவங்க பேசிட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து நாகரிக வேஷம் போட்டுறாங்க. திமுகவை விமர்சிப்பதற்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் அரசியல் கருத்துக்களை பேசுவதற்கே உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த விதமான அருகதையும் கிடையாது. உங்களுடைய ஆட்கள் பேசின அந்த ஆடியோக்களா இருக்கட்டும், ரெக்கார்டிங்ஸா இருக்கட்டும், பல ஆடியோஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கிறது. ஒன்னொன்னுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அருவருப்பான திட்டங்கள், அருவருப்பான பேச்சுக்கள் எல்லாம் தெரியாம இல்லை. அது வெளியில வந்தா இன்னும் ரொம்ப அசிங்கமா இருக்கும். இவ்வளவு பின்னாடி வச்சுக்கிட்டு நீங்க நாகரிகத்தை பத்தி எப்படி வாய் திறக்க வருது? எப்படிப்பட்ட நாகரிகம் அவர்களுடைய நாகரிகம் அப்படின்னா, 41 பேர் செத்து போயிட்டா வீட்டுக்கு போய் இளவு விசாரிக்காம கூட்டி வந்து இளவு விசாரிக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு நசுங்காத நாகரிகம். உங்க நாகரிகத்தை நீங்களே பணியூர் பங்களால வச்சு பூட்டிக்கிங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்னோடு பகிர்ந்து கொண்ட ஒரு செய்தி. சில ஆண்டுகளுக்கு முன்னால விஜய் அவர்களுடைய அந்த வீட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது விஜய் உள்ள போகும்போதும் வெளியே வரும்போதும் விஜய் மீது இருக்கக்கூடிய ஒரு பாசத்தால, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு விஜய் என்கின்ற நடிகர் மீது ஒரு அன்பு இருந்தது. காரணம் நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி இருக்காப்லையன்ற ஒரு நினைப்பு. அந்த நினைப்போடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தவங்க விஜய் வண்டி வரும்போது பாக்குறதுக்காக முன்னாடி போய் நிக்கிறாங்கல்ல, இவருக்கு அது பிடிக்காம கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துக்கும் இவர் உள்ள போற பாதைக்கும் இடையில 8 அடிக்கு சுவர் உயர்த்தி அவர்கள் தன்னை பார்க்காத வகைக்கு தடுத்து நிறுத்தி அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நடத்தி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட நாகரிகம் தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் வராது. முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், எந்த மக்களோடு பேசும்போதும் ரொம்ப சாதாரணமா பேசுறாங்க. சவால் விடுறாங்களே, உதயநிதி போகும்போது ஆள் வரல அப்படின்னு, ஆளை கூட்டிட்டு வராம இல்ல, அவங்க ரொம்ப சாதாரணமா நடந்து போறாங்க, சாதாரணமா திரும்ப வர்றாங்க. உன்னை மாதிரி எங்க அண்ணன் வரார் வழிவிடு, அண்ணன் வரார் வழிவிடுன்னு 28 சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பாட்டை போட்டு ஆள் திரட்டுறது அல்ல. அவர் சாதாரணமா கிளம்பி போறாரு, சாதாரணமா உள்ள போறாரு. தன்னை மனிதனாக உணர்பவர் இப்படிதான் நடந்துக்குவாரு. தன்னை மனிதனாக அல்லாமல் கடவுள் போல பாவித்துக் கொள்பவர்கள் தான் தன்னைத்தானே பக்கா மாஸ் கட்சி, தனக்குத்தானே கூட்டம் வரும்ன்ற ஒரு மிதப்பு, இதெல்லாம் வந்து தன்னை ஒரு கடவுளாக பாவித்துக் கொள்ளுகின்ற ஒரு, இந்த கடவுளாக பாவிப்பதுன்றது எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, இதற்கு முன்பு டெல்லியில வந்து 2014-13 ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? ஜந்தர் மந்தர்ல அண்ணா ஹசாரே அப்படின்ற ஒரு நபர் ஊழலுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியா விஜய் அவருக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்துட்டு வந்தார். அந்த அண்ணா ஹசாரே உள்ளிட்டவர்கள் அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் அப்படின்னா, RSS குருமூர்த்தி தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது. 2012-13 ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல அண்ணா ஹசாரே, கிரண் பேடி, அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள். அதே குரூப் தான் இந்த ஊழல் ஒழிப்பு போராட்டத்தை டெல்லியில வச்சு நடத்துது. அப்போ RSS குருமூர்த்தியின் பின்னணியில் இருந்து நடத்தப்பட்டது ஒரு கூட்டத்தில் நீங்க ஏற்கனவே பங்கேற்பாளராக போயிட்டு வந்தீங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் பிரதமர் மோடி உங்களை சந்திப்பதற்காக வீட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாரு. அப்போ இந்த மூணையும் கனெக்ட் பண்ணி பாருங்க. குருமூர்த்தி நடத்துற ஒரு ஊழல் ஒழிப்பு நாடகம், அந்த நாடகத்துல இவர் போய் கலந்துகிட்டு வர்றாரு. இதனால் பலனடைந்த பிரதமர் மோடி உங்களை பார்வையிட வருகிறார். இது கிளீன் நெட்வொர்க். இதை யாரும் தனியா உட்கார்ந்து வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்லை. வெளிப்படையாக கண்களுக்கு முன்னால் அரங்கேறுகின்ற கொடூரமாக இது நடந்துட்டு இருக்கு. இவர் தான் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய அறிவு திருவிழா விமர்சித்து பேசுறார். நேத்து நிர்மலா சீதாராமன் SIR குறித்து அவ்வளவு தடித்தனமான ஒரு கருத்தை பேசி இருக்கிறார். ரொம்ப தான் தோன்றித்தனமான சில கருத்துக்களை பேசி இருக்கிறார். தேர்தல் ஆணையத்துக்கு இவர் வக்காலத்து வாங்கி பேசுறாரு. ஏன் வாங்கணும்? இவங்க கவர்மெண்ட், அவங்க தனி பாடி, தனி கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கு நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க? அவரே ஞானேஷ்குமார் தனக்கு தானே வக்காலத்து வாங்க மாட்டாரா? நீங்க ஏன் வக்காலத்து வாங்குறீங்க? இந்த கேள்வியை தாவேகா கேட்கணுமா இல்லையா? இந்த கேள்வியை பிஜேபியை நோக்கி தாவேகா கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே இப்ப SIR-ல இருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அறிவு திருவிழாவை விமர்சித்து இவர்கள் இதை நடத்துகிறார்கள். திமுக இது திசை திருப்பிச்சா அப்படின்னா இல்ல. ஒரு பக்கம் அறிவு திருவிழா நடக்குது, இன்னொரு பக்கம் SIR-க்கு தேவையான எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது ரெண்டையும் கான்டெம்பரரியா திமுகவால செய்ய முடியும். அதற்கான பலம் இருக்கு, அதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க, அறிவு இருக்குது, செய்யறாங்க. உன்ட்ட ஆளும் இல்ல, பலமும் இல்ல, கட்டமைப்பும் இல்ல, அறிவும் இல்ல. அதனால இப்படி ஒரு செயல்பாட்டை உன்னால சிந்தித்து கூட பார்க்க முடியாது. நன்றி. நன்றி.